ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் 3 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரே ஒரு தேங்காய் பத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா வந்து கீறி வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் நம்ம வந்து அரைக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பவுடர் தேவைப்படும்னா, ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து பெப்பரை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டையை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி கீறிக்கணும். இப்படி கீறி வச்சுட்டு நம்ம வந்து பெப்பரும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து ஒரு கோட் கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து இதில் உள்ள எசன்ஸ் இறங்காது இல்லையா ஃபஸ்ட்டு, அதனால் வந்து பெப்பரை போட்டு நான் முதல்ல கோட் கொடுத்துக்கிறேன். இந்த பெப்பர் இருக்குல்ல, இந்த எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பெப்பரில் வந்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இந்த கருவேப்பிலையோடு சேர்ந்து அது நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா வந்து செவந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எக்கை எடுத்துடலாம். இந்த கருவேப்பிலையோடு சேர்ந்து எடுக்கணும். இப்போ ஸ்லோவாக வச்சுக்கோங்க. எண்ணெய் இப்போ ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆனியன், இப்போ கீ வச்சுருக்க பச்சை மிளகா வதங்கட்டும். இது சாப்பாடுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் தோசை, இட்லி இதுக்கெலாம் வந்து தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம்.
வதங்கியாச்சு. இப்போ தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் வந்து ஒரு ரூபாய் தான் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆறினோடனே நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். சோம்பு தாளிக்கணும் இல்லையா, ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். வெடிக்கும், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். அதை இது போட்டோன்னே இந்த கிரேவி இருக்குல்ல, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு கலரிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்த்து போடணும். ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாய் வந்து அரைச்சிருக்கோம். ஸோ வந்து காரம் வந்து ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிக்கும் போதே வந்து இந்த முட்டை இருக்கு இல்லையா, நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பெப்பரில் போட்டு அதை போட்டுருங்க. மீதி இருக்க கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இருக்குது, அதனால ஸோ கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். 5 நிமிஷம் கொதிச்சோடனே பார்க்கலாம். ஏன் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 5 to 6 மினிட்ஸ் மேலே ஆயிருக்கும். நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் வந்து கொத்தமல்லி இருக்குல்ல, அதை வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.